சன்னி கோவப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாதும்மா கன்னி. பட் இருந்தாலும் பிளானட்ஸ் வந்து ஒரு சில பிளானட்ஸ் ஒரு சில இடத்துல வந்து உட்காரும்போது நமக்கே அது வந்து வந்துரும். நான் பூனைக்குட்டியா இருக்கவன் புலிக்குட்டியா மாறிடுவேன். ஏன் மாறுனே தெரியலையா? க்ஷண நேரத்துக்கு புலிக்குட்டியா மாறிட்டேனேயா! அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ இதுல கவனம் அப்படின்றது வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க பிற்பகுதியில லாப குருவா வந்துருவாரு. முற்பகுதியில தொழில் குருவா இருந்தவர், பிற்பகுதியில லாப குருவா இருப்பாரு. லாப குரு நீ ஹார்ட் ஒர்க் முற்பகுதியில நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, அதுக்கான பலன் பிற்பகுதியில அனுபவிப்ப. ஸோ பிற்பகுதி நல்லா இருக்கு. அதே மாரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த நெட்வொர்க் ஓரியன்டடா நீ செய்ற ஒரு சாதாரண தொழில்ல நீ வந்து டிஜிட்டலைஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணுவ, அது செய்வ. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உன்னோட அக்கா, அண்ணாலாம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படின்ற அமைப்புமா. பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் முன்னாடி கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் வந்து பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறதும், எதுவுமே அவ்வளவா பாதிக்காது. அதுக்கு நம்ம உண்மையா இருந்தா பாதிக்காது. நம்ம அதுல ஏதாவது கோல்மால் பண்ணா, அதற்கான பனிஷ்மெண்ட்டும் சனி கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா, தொழில்ல எப்ப பார்த்தாலும் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. தொழில்லயும் சொன்னீங்க, பதவி பறி போகாது. பதவி இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீ வந்து நேர் வழியில வேலை பார்க்கணும். அதுல வந்து எந்த தவறான விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னிராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.